இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி பிபிடி பித்தாகரசனை மட்டும் நல்லா பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 3 மேட்ரிக்ஸில். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அல்ஜிப்ராலையும் கண்டிப்பாக 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல் கண்டிப்பாக 2லேயும் 2 5 மார்க் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. சார் எங்கள் மிஸ்ஸு டிக்னாமெட்ரி வேணான்னு சொல்லிட்டாங்களா? ஸோ டிக்னாமெட்ரியை பொறுத்தளவுக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்குப்பா. அது கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ மீதியெல்லாம் நல்லா செட்டு நல்லா பார்த்துங்க. கண்டிப்பாக செட்டில் 2 கொஸ்டின்ஸ் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஏபிசி கொடுத்துட்டு ஏ யூனியன் பி பி இன்டர்செக்ஷன் சி அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுலேருந்து கேட்கலாம். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதை வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேர் கொடுத்துட்டு இல்லையா, டேபிள் கிராஃபு செட் ஆஃப் ஆர்டர் பேர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்போசிட் ஃபங்க்ஷன் எஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜி காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெச் லாஸ்ட் எக்ஸிஸ்டில் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பாக இருக்குப்பா. ஸோ கண்டிப்பாக நீ மேக்ஸு சென்டம் எடுக்கலாம், பட் டெஃபினட்டாக எடுக்க முடியும். ஸோ அதில் எதுவுமே இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ டிக்னாமெட்ரியோ இல்லை ஒரு சில லெசன்ஸ் கண்டிப்பாக டிக்னாமெட்ரிலாம் ஒரு கொஸ்டின் தான் நமக்கு வரும். சரியா? ஸோ டிக்னாமெட்ரியில் ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஒமிட் பண்ணால் கூட கண்டிப்பாக நம்மளால் வாங்க முடியும். என்ன ஒன்று கம்பல்சரி கொஸ்டின்ஸில் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ டிக்னாமெட்ரி கொஸ்டின் உங்களுக்கு தெரியும். டிக்னாமெட்ரி படிக்கல சார், டிக்னாமெட்ரியில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அது சாய்ஸ் விடலாம். அதே மாதிரி ஜாமெண்ட்ரியில் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு தீரம் வரும். ஒன்று ஏபிடி தீரம் வரும், இல்லை பிபிடி வரும், இல்லை பித்தாகரஸ் தீரம் வரும். அது ஏதாவது ஒன்று படிச்சுக்கணும். கண்டிப்பாக அதில் ஒரு தீரம் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸோ நல்ல மார்க் வரும். கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வரும். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக உட்காந்து ஜாமெண்ட்ரி நல்லா தர பண்ணிடுங்க. ஒன்று டேஞ்சன்ட்டில் அது 3 டைப் இருக்குது. ஸோ 2 டேஞ்சன்ட்டு 1 டேஞ்சன்ட்டு அது ஆல்டர்னேட்டிவ் இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம போடுறது, உள்ள ட்ரையாங்கல் எப்படி வரையுது அப்படின்னு இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் 3 டைப்பில் கண்டிப்பாக ஒரு டைப் வரும். இல்லை சிமிலர் ட்ரையாங்கிள் ஏதாவது 3 கிராஃப் இருக்குது நமக்கு. ஒன்று வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸோ 2வது பார்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா டேஞ்சன்ட் இருக்குது. 3வது வந்து மீடியன் அல்டிடியூடு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா இந்த 3ல் இதெல்லாம் 2 டைப் நல்லா பார்த்துக்கணும். பார்த்துட்டா கண்டிப்பாக அது 2 டைப் நம்ம கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதில் ஈஸியாக வாங்கிடலாம். அதே மாதிரி கிராஃபை பொறுத்தளவுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டைரக்ட் வேரியேஷனில் ஒரு பார்த்துக்கணும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒய் ஈக்குவல்ட்டு அந்த கிராஃபை பார்த்துக்கணும். ஸோ கண்டிப்பாக மேக்ஸில் சென்டம் வாங்கிடலாம். நீ பயப்பட வேணாம். இதெல்லாம் நல்லா படித்தா கண்டிப்பாக சென்டம் வாங்க முடியும். ஸோ நீ பிளான் பண்ணி ஒரு 2 லெசன்ஸ் நல்லா படித்தீங்கன்னா கண்டிப்பாக சென்டம் வாங்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு 2 லெசன் உட்காந்து நமக்கு 4 டேஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு 2 லெசன், நாளைக்கு ஒரு 2 லெசன் பார்த்தீங்கன்னா 4 டேஸ் 8 லெசன் கண்டிப்பாக நம்ம பண்ண முடியும். சரிங்களா? ஸோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சென்டம் வாங்கலாம். ஸோ சென்டம் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் மட்டும் நல்லா ஓரளவுக்கு நீங்கள் எல்லாம் இந்த லெசன்லாம் படிக்கணும். ஃபஸ்ட் லெசன் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக 2வது லெசன்ஸ் 2 கொஸ்டின் வரலாம். 3வது லெசனில் கேட்கலாம், மின்சுரேஷனில் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் கேட்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 5 மார்க் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கம்பல்சரி கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம நல்ல மார்க் வாங்கலாம். மேக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஈஸியாக சாலிடாக 70 மார்க் நம்ம ஈஸியாக வாங்க முடியும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு மேக்ஸ் வராது, மேக்ஸ் மார்க்கே வரமாட்டேன்னு நினைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் டெஃபினட்டாக நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல மார்க் வாங்க முடியும். டெஃபினட்டாக மேக்ஸில் குறைஞ்சபட்சம் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எழுதுகிற அத்தனை ஸ்டூடெண்ட்டுமே கண்டிப்பாக நமக்கு வந்து 70 மார்க் சாலிடாக நம்ம வாங்க முடியும்.